நம்ம பீஸ்ஃபுல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம காதுல யாரோ வந்து ரிங்னு பாடுற மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கும் சில நேரத்துல. அதுவும் குறிப்பா இந்த வயசானவங்களுக்கு வருதுன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வராது அப்படின்னு கிடையாது. இது கண்டிப்பா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒண்ணுதான். இது பெருசா ஒன்றும் பண்ணாது அப்படின்னாலும் வந்து அந்த டைம்ல கண்டிப்பா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், அதாவது அடிக்கடி காதுல அன்வான்டான ஃபேண்டம் சத்தம் கேட்கறத குறைக்கணும், இல்ல வரக்கூடாது தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ரெமெடிஸ் அண்ட் சில ஹேபிட்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நாம பார்க்க போறோம். முதல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுக்கு வருது அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமான வால்யூம்ல ஹெட்ஃபோனை வச்சு அடிக்கடி நம்ம பாட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால வருது. வயசானவங்களுக்கு வயசு காரணமா வருது. அண்ட் முள்ளால எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எப்பெல்லாம் இந்த மாதிரி சவுண்ட் வருதோ அப்போ நல்ல இதமான மெலடி மியூசிக்கை ஹெட்ஃபோன்ஸ்ல லைட்டான வால்யூம்ல வச்சு அதை கேளுங்க. கொஞ்ச நேரத்துல அது சரியா போயிடும். அண்ட் அதே மாதிரி லவுடான வால்யூம்ல சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த விட்டு உடனே போயிடுங்க. காதில் இயர்பட்ஸை யூஸ் பண்ணுறத முதல்ல நிறுத்துங்க. எப்போவுமே டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஓனாக செய்யக்கூடாது. காதில் இயர்பட் விடக்கூடாது அப்படிங்கிறத காலங்காலமாக எல்லா டாக்டர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம அதை செஞ்சுட்ருக்கோம். அண்ட் இன்னும் சில பேர் கொஞ்சம் டேஞ்சரான டூலு, அதாவது ஹேர் பின்னு, குச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் காதுக்குள்ள விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் அடிக்கடி வரும். ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வந்துடலாம். ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய். ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்.